உயிர்கள் எல்லாம் தெய்வமன்றி பிறவொன்றில்லை, ஊர்வனமும் பரப்பனவும் நேரே தெய்வம். பயிலும் உயிர் வகை மட்டுமின்றி இங்கு பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர். வெயிலளிக்கும் ரவி மதி விண்மீன் மேகம் மேலுமிங்கு பலப்பளவாம் தோற்றம் கொண்டே இயலுகின்ற ஜடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம், எழுதுகோள் தெய்வம், என் எழுத்தும் தெய்வம் என்ற எமது மகாகவி பாரதியின் வரிகளோடு இங்கு அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் எனது முதற்கண் வணக்கங்களை சொல்லிக்கொண்டு எனது சிற்றுரையை தொடங்குகிறேன். நிழல் என்பது நிழலன்று என்ற சூரிய நிலாவின் இந்த நூல் வெளியீட்டுக்கு அவர் அழைத்தவுடனேயே வரவேண்டும், நிச்சயமாய் வரவேண்டும் என்ற ஒரு பேராவல் வந்துவிட்டது. ஏனென்றால் நான் இதுவரை எத்தனையோ விருதுகளுக்காக வெளியூர் சென்றிருக்கிறேன். ஆனால் கூட்டங்களில் ஒரு நூல் வெளியீட்டிற்காக பேசுவதற்காக ஒரு வெளியூர் வருவது இதுவே முதல் முறை என்பதனாலும், சேலம் என்பது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ஊர் என்பதனாலும் உடனே ஒத்துக்கொண்டேன். ஏனென்றால் நான் கல்லூரி காலம் முடித்த உடனேயே முதலாக வேலை பார்த்தது இங்கே கொங்கு மண்டலத்தில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான். சற்றேறக்குறைய ஒரு 2 வருடங்கள் இங்கே நான் வேலை பார்த்ததினாலோ என்னவோ அந்த தொடர்பு, அந்த மக்களின் மீதான ஒரு பிணைப்பு எனக்கு அதிகமாகவே உண்டு. இந்த நிழல் என்பது நிழலன்று என்ற நூல் எழுதும்போதே தோணுச்சு. இவர் இங்கேயும் எனக்கும் PDF தான் அனுப்புனாங்க. அப்போது இதை பற்றி குறிப்பு எடுக்கும்போது முன்னாடி பேசுகிறவர் ஒரே ஒரு சந்தேகம் தான் இருந்துச்சு. நமக்கு முன்னாடி பேச போகிறவர் ஆண்டன் பெனி, வெளியிடுறவர் பேசுவார், அதனால் நம்ம எழுதி வச்சது எல்லாத்தையும் அப்படியே டிக் மார்க் போட்டுகிட்டே வந்துடணும், கடைசியாக அங்கே ஒன்றும் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். நல்ல வேலையை என்ன அவர் காப்பாற்றிட்டார். ஒரு 2-3 முறை இந்த PDF காப்பியை நான் படித்தேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 பக்கம் படிக்கும்போதே நான் சூரிய நிலாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். முதல்ல இந்த புத்தகத்தில் என்ன எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னிங்கன்னா, எடுத்த உடனேவே இந்த நூலில் யாரெல்லாம் இந்த நூல் வெளியீட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்கிற ஒரு பழக்கம். நிச்சயமாக இதுதான் நான் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம். எல்லா இடத்துலையுமே நன்றி சொல்கிறத எங்கே நன்றி சொல்லணுமோ அங்கே விட்டுருவேன். நான் அதை இந்த நூல்களில், பொதுவாக நூல்களில் விட்டுருவேன். மேடைகளில் அதை கரெக்டாக பண்ணிவிடுவேன். நூல்களில் இதை விட்டுருவேன். இதை பார்த்த உடனே உரைச்ச மாதிரி இருந்துச்சு. அதனாலேயே அவருக்கு நமக்கு இதை ஒரு குறிப்பிட்டு அதை உரைக்கிற மாதிரி சொன்னதுக்காக சூரிய நிலாவுக்கு நன்றி. இனிமே இது எனக்கு நினைவு இருக்கும். அடுத்ததாக இது ஒரு அவருக்கு எனக்குமான ஒற்றுமையை பார்க்கும்போது அம்மாவை அவர் அம்மாவோட நினைவால் இந்த புத்தகத்தை அவங்களுக்கு சமர்ப்பிச்சிருக்காரு. அம்மானா அப்படி ஒரு உயிரை விடக்கூடிய, எல்லாருக்கும் அம்மானா ஒரு எமோஷ்னல் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். இது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எனக்கு. அம்மானாவே அங்கே உணர்ச்சி வசப்பட்டு ததும்புகிற ஒரு விஷயம். அதனால் அது ஒரு இதில் இந்த நூலில் பிடித்தமான இன்னொரு விஷயம். அம்மாவுக்கு அர்ப்பணித்த ஒரு நூலை நாம் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அடுத்ததாக நூலை வெளியிடுபவருக்கும் பெற்றுக்கொள்பவருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன்னா, பொதுவாக எங்களுடைய தென்சென்னை தமிழ்ச்சங்கம் மூலமாக அந்த நூல்கள் வெளியிடும்போது வெளியிடுபவர் மட்டும்தான் ஒரு செலிப்ரிட்டியாக இருப்பாங்க. பெற்றுக்கொள்பவர் நமக்கு இணக்கமானவர்களாக, நமது அன்பிற்குரியவர்களாக, ரொம்பவே நெருக்கமானவர்களாக, அந்த மாதிரியான ஒருத்தரை தான் நான் பொதுவாக தேர்வு செய்வோம். அவர் அது உணர்ந்து தேர்வு செய்தாரா என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலேயே நானும் சூரிய நிலாவும் சற்று ஏற்கனவே ஒரு 7-8 வருடங்களாக தொடர்பில் இருக்கிறோம். ஒரு பெற்றுக்கொள்வதற்காக என்னை அழைத்ததுக்கு அதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா அவருடைய அன்பிற்குரியவராக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. அப்புறமா இந்த நூல்களுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவர் இந்த
அந்த நன்றி நவில்வதற்கு அப்புறம் அவருடைய எண்ணுரைக்கு முன்னாடி ஒரு வேதநாயகம் பிள்ளை அவர்களுடைய அந்த ஒரு தனிப்பாடல் திரட்டிலிருந்து ஒரு பாடலை எடுத்து அவர் கோடிட்டு காட்டியிருக்கார். அது ரொம்ப அழகான பாடல். அது நீருள்ள மட்டும் குளநாடும் பக்கி நிதிமடவார் சீருள்ள மட்டும் தொடர்வாரும் உத்தியோக சிலாக்கியமாம் பேருள்ள மட்டும் உறவாடி பின்பு பிரிந்திடுவார் பாருள்ள மட்டும் பழிச்சுமை தாங்கிய பாதகரே அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு செய்யுள். எல்லாருமே இந்த நூலை வாங்கி படிக்கணும். நிச்சயமாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த புத்தகத்துக்கு. அழகான ஒரு தத்துவம் இது. ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகக்கூடிய உறவுகள் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மனச்சுமையோ இல்லை அந்த மனத்தாங்களோ இதில் வெளிப்படும் இந்த செய்யுளை படிக்கும்போது. இந்த நிழல் என்பது நிழலன்று அப்படிங்கிற அந்த தலைப்பை வச்சதுக்கு கூட நான் அப்படி தான் யோசித்தேன். எதற்காக அவர் இந்த நிழல் என்பது நிழலன்று அப்படிங்கிற அந்த தலைப்பை வச்சிருப்பாரு அப்படின்ட்டு. அவர் நிழல் தன்னைத்தானே இந்த கவிதைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நிறைய அவருடைய அந்த காதல் மனம் அப்புறம் சமூக கருத்துக்கள் எல்லாமே இருந்தாலும் அங்கே அவருடைய நிஜத்தை நிறையவே காமிச்சிருக்காரு. ஆக அவர் தன்னைத்தானே இதில் இருப்பதெல்லாம் நிழல் அன்று, நிழல் என்பது நிழல் அன்று என்ற தலைப்பில் இதில் இருக்கிறது எல்லாமே நிஜம்தான், என்னுடைய நிஜம்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருந்தது. அடுத்தது பொதுவாகவே நம்ம சொல்வோம் நிழலாய் நமக்கு நிழலாக ஒருத்தர் இருக்காங்க அப்படின்ட்டு, நிழலாக வரும் உறவுகள் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படி வர்ற உறவுகள் எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல நின்றோம். ஆக அந்த மாதிரியான உறவுகள் எல்லாமே நிழல் கிடையாது அப்படின்னு மற்றவங்களை அந்த அவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை பொய் அப்படிங்கிற மாதிரி அது இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரா அப்படின்னு இப்படியான யோசனைகள்லாம் வந்தது. அது எதை பற்றி அந்த தலைப்பு என்பது அவர் சொல்லும்போது சொல்வார்னு நினைக்கிறேன் அவருடைய ஏற்புரையில். அப்புறம் இன்னொரு ஒற்றுமை என்னென்னா, இது இவருடைய 8வது கவிதை தொகுப்பு. இது வரைக்கும் 7 நூல்கள் எழுதியிருக்காரு. நானுமே 7 நூல்கள் தான் இது வரைக்கும் எழுதியிருக்கேன். அது எனக்கும் அவருக்குமான ஒற்றுமை அப்படின்னு நினைக்கிறேன். இது 8வது கவிதை தொகுப்பு. எவரும் எட்ட முடியாத இடங்களை பிடிக்கணும் அப்படின்னு மனசார வாழ்த்துறேன் இந்த நேரத்தில். இதில் பிடித்த கவிதைகள் அப்படின்னு போகும்போது முதல் எடுத்த உடனே ஒன்று மற்ற ஒன்று அப்படிங்கிற அந்த ஒரு கவிதையை நான் சொல்லணும். ஒரு குப்பியோடு வந்துவிட வேண்டுமென்ற அவளின் சொல்லுக்காக ஒன்று, நண்பனின் நித்திய நிரண்டலுக்காக இன்னும் ஒன்று, எனது மனப்போதாமைக்காக மேலும் ஒன்று, என்றோ நதியூரில் தொலைந்த அந்த 3 எழுத்துக்காரிக்காக ஓர் அரை குப்பி. கடைசி அவர் சொல்கிறார் பாருங்க, வாசலை எட்டி பார்த்தவாறு நிற்கும் அவளின் கைகளை பிடித்து நாளை முதல் என்று உறுதியளிக்கும் திராணிக்காக கடைசியாய் ஒன்று. எல்லாருமே கடைசியாக பண்ணுறது இதுதான். ஆக இந்த ஒன்று மற்ற ஒன்று, ஒன்றுமே இல்லாத ஒன்றுக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப சிரிச்சுக்கிட்டே தான் படித்தேன். இப்போவும் அது சிரிப்பு தான் வருது அந்த கவிதையை படிக்கும்போது. நல்லா இருந்துச்சு அது. அடுத்ததாக தேநீர் அப்படின்னு ஒரு கவிதை. தேநீருக்கு நிறைய பேர் பெரும்பாலானோர் அடிக்ட் ஆகிற ஒரு விஷயம் தேநீர் அப்படின்ட்டு. அது ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருக்கிறாரு. எப்படியாவது தயாரித்து கொள்ளுங்கள், ஒரு தேநீர் வேண்டும், பசியை சிறிது நேரம் மறந்திருப்பதில் பெரிய ஒப்பில்லை, ஆனாலும் கொஞ்சம் தேநீர் வேண்டும். இப்படி தான் நிறைய பேருக்கு அதோட அந்த வேட்கை, அந்த மாதிரி தேநீருக்கான வேட்கை அப்படி இருக்கும் அப்படின்னு. இப்படி அவர் சொல்லும்போது தேநீரற்று திருடனை போல நிராயுதபாணியாக சரணடைகிறேன் அப்படின்றார், ஒரு பொட்டல் வெளியில் மாட்டிக்கொண்டு. அந்த மாதிரி அது அது எனக்கு ஆயுதமாகிறது, அது என்னை பலவானாக உணரச் செய்கிறது அப்படின்லாம் சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டே கடைசியாக அந்த கவிதையை முடிக்கிறாரு. ஒரு கோப்பை தேநீரில் உழல்கிறது யாவருக்குமான உலகம். அதுதான் அங்கே டச்சு. ரொம்ப அழகான வரிகள். எல்லாருக்குமே ஒரு
ஒரு அந்த ரோட்டில் வந்து பூ விற்கிறவங்களுக்கெல்லாம் இதுதான் உணவாக இருக்கும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு 10 டீ 15 டீ கூட குடிப்பாங்க. அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, பெரும்பாலும் இந்த கூலி வேலை செய்பவர்களுக்கெல்லாம். ஆக அந்த எந்த கீழ்மட்டிலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் எல்லாருக்குமாக அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் அவர் அந்த ஒரு கோப்பை தேநீர் உழல்கிறது யாவருக்குமான உலகம் அப்படின்னு அது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அடுத்தது ஒரு அபச்சாரம் அப்படின்னு ஒரு கவிதை எனக்கு பிடிச்சது. சூரிய நிலா வந்து ரொம்ப ஒரு ஹாஸ்யமான அந்த நகைச்சுவையான ஒருவர் அப்படிங்கிற நகைச்சுவைத்தன்மை அவருக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு முரண்பட்டு நிற்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதெல்லாம் வடக்கே தலை வைக்கக்கூடாதாம், இடமில்லை அதனால் அங்கே தான் வைக்கிறேன். புத்தகங்கள் நிறைந்த பகுதியில் கால் நீட்டக்கூடாதாம், வழி இல்லை அங்கே தான் நீட்டுகிறேன். வடக்கே சூளமாம், மூலமே வந்தாலும் பயணித்தே தீர்கிறேன். புரட்டாசியில் இறைச்சி பாவமாம், எலக்ட்ரிக் பேட்டில் கொசுவை கொள்வதை விட இதில் விகிதாச்சாரம் குறைவுதான். கலைமகள் அருள் கிட்டாது என்கிறார்கள். இதெல்லாம் பண்ணினங்களா கலைமகளோட அருள் கிட்டாது என்கிறார்கள். நாடறிந்த ஒருவனாகத்தான் அருள் பாலித்துள்ளார். எல்லாம் இதையெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, எல்லாம் சரியாக கடைபிடிப்பவரை பார்க்கிறேன். அவர்களில் பலர் கவிஞனில்லை, அறிஞனில்லை, மனிதம் கூட அவர்களிடம் கிஞ்சித்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். பொட்டில் அரைஞ்ச மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் எனக்கு நிறையவே இருக்குது. எதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. அந்த மூட நம்பிக்கைகளை வந்து சாடுற ஒரு கவித்துவ மனம் அங்கே வந்து தென்படுது. கடைசியாக வந்து நிறைய கவிதைகள் இதில் வந்து சொல்லிகிட்டே போகலாம். இருந்தாலும் கூட எனக்கு பிடித்த 1-2 கவிதைகளை சொல்லிவிட்டு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். கோபத்தின் இலக்கம் 99 அப்படிங்கிற அந்த ஒரு கவிதை வந்து ரொம்ப பிடிச்சது. அதில் அவர் வந்து நிறைய சொல்லிகிட்டே இருப்பார். கோவணம் கட்டி மலையேறச் செய்யும், கீரனையும் தாட்சாயணியையும் சாம்பலாக்கும், பெற்ற செல்வங்களை கிணற்றில் தள்ளும், அதனால்தான் சொல்கிறேன் அதை அப்புறப்படுத்தென்று அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி சொல்கிறாரு. இதெல்லாம் நீ கேட்கலையா? அல்சரில் அவதிப்படு, சிறுநீரகம் கெட்டு டயாலிசிஸ் பண்ணு. எவ்வளோ ஒரு கோபம் பாருங்கள். பிடி சாபம் அல்ல, பின்னால் நடப்பது இதுதான். சமீபத்தில் இப்போ ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி எனக்கும் என் அண்ணனுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். ஏதோ ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. ஏன் இவ்வளோ கத்துற, பொறுமையாக சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நான் அப்படி தான் சொல்வேன், நான் அப்படி தான் கத்துவேன், நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னா, அந்த நேரத்தில் நான் இப்படி தான் சொல்லிட்டு வந்தேன், நல்லா கற்று, உனக்கு தான் பிபி ஏறி மண்டை வெடித்து போக போகிறேன், எனக்கு என்ன வந்ததுன்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த வரி எனக்கு ஞாபகம் வந்தது இதை படிக்கும்போது. அல்சரில் அவதிப்படு, மண்டை வெடிக்க போகிறது உனக்கு தான், எனக்கு ஒன்றும் இல்லை, கற்றுக்கோ, நல்லா கற்றுக்கோ அப்படின்ட்டு. அதைத்தான் இவர் சூரிய நிலவோட அந்த கவிதையை படிக்கும்போது கடைசியாக உனது பார்வையில் இப்போது தெரிகிறது 100வது கோபம் அப்படின்னு முடிக்கிறார். அங்கே 99 கோபத்தின் இலக்கம் 99ன்னு சொல்லிட்டு கடைசியாக முடிக்கிறாரு. 100வது கோபம் தெரியுது உன் கண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஒரு ராவண கோபம் அப்படிங்கிற ஒரு கவிதையில் ஒரு வரி சொல்கிறார். ஏழைகள் கடவுளால் கூட விரட்டத்தான் படுகின்றனர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அப்புறம் விரட்டி அடிக்கப்படும் போது அவர் வந்து கடைசியாக இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு. விரட்டி அடிக்கப்படும் போது வந்து அந்த கோபத்தில் வந்து அந்த கதவை படார்னு அடிச்சுட்டு அவர் வந்து வெளியே வராரா. அப்போது சொல்கிறாரு, கைலாசத்தை அசைத்த திருப்தி எனக்கு அப்படிங்கிறாரு. அந்த படார்னு அந்த கோபத்தில் அடித்ததுமே கைலாசமே அப்படியே ஆடின மாதிரி அவருக்கு ஒரு சந்தோஷம். அந்த ஒரு கவிதை ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் நிறைய இதில் வந்து சுமை அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கவிதை. அந்த குழந்தை வந்து வீட்டை சுமந்து கொண்டு அந்த பள்ளிக்கு செல்லும் குழந்தையோடு அந்த மனநிலையை சொல்கிறது. அப்புறம் போடா அப்படிங்கிற ஒரு கவிதை, அதை கூட என்கிட்ட சொன்னார். இந்த அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறத வச்சு ஒரு கவிதை எழுதியிருக்கேன், படித்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். படித்து பார்த்தேன், ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அது அந்த குறியீடு அவர் நிறைய சொல்கிறாரு. நான் உனக்காக தான் சொன்னேன் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிற ஒரு கவிதை. கடைசியாக வந்து உனக்கு அது புரிஞ்சிருச்சுன்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்னு அதை முடிக்கிறார் அந்த கவிதையை. அப்புறம் அப்பா என்னும் சொல், அப்புறம் அந்த பரதன் மீது கோபம் அப்படின்னு அந்த ஒரு கவிதை.
இந்த புத்தகம் வந்து என்னால் புரட்டி பார்த்து சொல்ல முடியல. ஏன்னா இன்றைக்கி தான் புத்தகத்தை கையில் கொடுத்துருக்காங்க. பேஜெல்லாம் மாறி இருக்குன்னு வேறு முன்னாடியே சொல்லிட்டார் அவர். அதனால் ராமனுக்கு வந்து பரதன் மீது கோபம் வருதான். எப்போ அந்த காடு மலை எல்லாம் அவர் நடந்து போகும்போது அந்த முள் கிழித்து கஷ்டப்படும் போதெல்லாம் வந்து அவர் மேலே கோபம் வருதுன்னு ஒரு கவிதை. அப்புறம் சீதையின் தீக்குளிப்பில் நிரூபணமானது ராவணனின் ஒழுக்கம் அப்படின்ற ஒரு கவிதை. ஒரு ரொம்ப அழகான கவிதை. வேறு வேறு பார்வையில் எல்லாரும் சீதையை நிரூபிக்கிறாங்க, ராமனை நிரூபிக்கிறது, ராமன் தான் வந்து கற்புக்கரசன், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிற இடத்துல இவர் வந்து ராவணனின் ஒழுக்கத்தை பற்றி ஒரு 3 வரியில் இவர் அழகாக இதை எழுதியிருக்காரு. அப்புறம் இந்த ஐயனாரின் அறிவாளுக்கு அந்த சிறு தெய்வங்களையும் நாம் இப்போ வணங்கி கொண்டிருக்கிற இந்த பெருந்தெய்வங்கள் இதை பற்றி சொல்கிற அந்த ஒரு விஷயம். ஐயனாரின் அறிவாளுக்கு தெரியாது மறைந்திருந்து வாலியை கொல்லும் சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சாட்டையடி மாதிரியான ஒரு கவிதை. இதெல்லாம் ரொம்ப அழகாக இந்த நூல் வந்திருக்கு. எனக்கு பிடித்த இன்னொரு கடைசியாக ஒரே ஒரு கவிதை சொல்லணும். அது வந்து எப்படின்னா, நம்ம சூரிய நிலாவுடைய நிறைய இவர் வந்து தத்துவமெல்லாம் சொல்கிறாரு. நிறைய நல்ல ஒரு பக்குவம் வாய்ந்தவராக நிறைய இடத்துல இப்படியான கோபம் இதெல்லாம் இருக்கிற இந்த கவிதை நூலில் அற்புதம் அப்படிங்கிற ஒரு கவிதை. சாரி, நீயும் உனது ஊரும் நலமா, என்னை போன்றே உன்னை போன்றே சுகவீனமாக இருக்கிறதா, உனது ஊர் எனது ஊரை போன்று இரக்கமானதில்லை, மேலும் அது கருவூலமாகி என்னை பாதுகாப்பதைப் போல் உன்னை பாதுகாப்பதில்லை. சொந்த ஊருக்கு இதெல்லாம் சொல்கிறாரு. சொல்லிட்டு சொந்த ஊருக்கு கோபம் வரக்கூடாது, வந்தால் எந்த அற்புதமும் நிகழாது, ஏனென்றால் அவை நம்மை விட அற்புதத்திலும் அற்புதமானவை அப்படின்னு முடிக்கிறார் இந்த கவிதை. இதில் என்னென்னா, அவர் எப்படி இந்த குழந்தைகள் சொல்லும், 2 குழந்தைகள் பேசிக்கும் போது என்ன சொல்லுன்னா, என் கையில் இருக்கிற அந்த சொப்பு சாமான் தான் வந்து இதுதான் ரொம்ப பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கும். அந்த மாதிரி தான் இதை பார்க்கும்போது தோணுச்சு. அதாவது உனது ஊர் எனது ஊரை போன்று இரக்கமானதில்லை அப்படின்னு, அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்கிற அந்த கவி மனத்துக்கு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தை மனம் அது வந்து இந்த கவிதையில் வெளிப்படுறதா நான் நினச்சேன். எனது ஊர் தான் பெஸ்ட்டு. எல்லாரையுமே கேட்டு பாருங்கள், உங்களுக்கு எந்த ஊர் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எனது சொந்த ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஊருக்கு எவ்வளோ நாடு முழுக்க சுற்றிட்டு வந்தாலுமே அந்த ஊரை போல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் கூட அப்படி தான். ஏதாவது ஊர்களுக்கு எத்தனை ஊர்களுக்கு போயிட்டு வந்தாலும் என்னுடைய ஊருக்குள்ளே நுழையும் போதே அப்படியே அம்மா மடியில் போய் படுத்துக்கிட்ட மாதிரியான ஒரு மன நிம்மதி வந்துடும். அந்த மாதிரியான ஒரு குழந்தைத்தன்மை இதில் அதுவும் சொல்கிறார் பாருங்கள், நீ வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை, அதனால தான் வந்து எனது ஊர் என்னை பாதுகாப்பதை போல் உனது ஊர் உன்னை பாதுகாக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதில் இன்னொரு அந்த காதல் மனமும், எப்போவுமே நமக்கான அந்த ஒரு அன்பிற்குரியவர்களை வந்து பார்த்த உடனே என்ன சொல்லுவோம், ரொம்ப இழைச்சி போயிருக்க நீ, ஏன் நான் சரியாக சாப்பிட்றது இல்லையா, இப்படியெல்லாம் நம்ம கேட்போம். அந்த ஒரு அழகிய அந்த காதல் மனம், அன்பு மனம் இதில் வெளிப்பட்டிருக்கு. அந்த குழந்தைமை இன்னமுமே அவருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது இந்த கவிதை எனக்கு காமிச்சுது. இப்படியான அழகான கவிதைகள் நிறைந்த இந்த நூலை எல்லாரும் வாங்கணும். ரொம்ப அழகான கவிதைகளை நீங்களுமே இன்னும் படிக்க வேண்டியது இல்லை, நிறையா இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. நிறைய இந்த கவிதைகளை நீங்கள் படிக்கணும், நூல்களை வாங்கி அவரை பாராட்டணும், வாழ்த்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, இந்த பெரும் வாய்ப்பை அளித்த அன்பிற்குரிய நண்பருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும், இந்த வாய்ப்பினை அளித்த இந்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நமது நண்பர் கவிஞர் ஒசூர் பெரியசாமி அவர்களை நூல் குறித்து பேச அழைக்கிறோம்.
நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்.